ஆல்வேஸ் எப்பவுமே ஒரு ஓப்பன் மைண்டா இருந்துட்டு புது புது விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கணும். நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் லைஃப்ல தப்பு பண்ணிட்டேன் அண்ட் ரிக்ரெட்டே இருக்கக்கூடாது. வெற்றியில உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் கெயின்ஸ் இருக்கும், தோல்வியில உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கெயின்ஸ் இருக்கும். சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒன்னா இருக்கும். இது ஒரு கிரேட் சக்சஸ் ஃபார்முலா. நீங்களாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சாஸ்திரம். இது புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழணும் எவ்ரிடே. அப்பதான் நீங்க ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருப்பீங்க. ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா இருப்பீங்க. சொத்து பணம் வச்சிருந்தா அது உங்களோட வெல்த் கிடையாது. ஹெல்த்தியா இருந்தா வெல்த் நீங்க. ஹெல்த் இஸ் வெல்த், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெல்த். வெல்த் இஸ் நாட் வெல்த். ஃபர்ஸ்ட் இந்த என்ஜாய்மெண்ட் சயின்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த யோகங்க பத்தி ஒரு சின்னதா ஒரு ரீகேப். தமோகுணம், ரஜோகுணம், சாத்விக குணம். இது மூணுத்துலயும் தான் ஸ்டக் ஆவாங்க ஜென்ரலா. நீங்க கேட்கலாம், சாத்விகத்துல கூட ஸ்டக் ஆயிடுவாங்களா? ஆமா, சாத்விகத்திலயும் ஸ்டக் ஆவாங்க. சோ ஏதாச்சும் ஒரு குணத்துல ஸ்டக் ஆனாங்கனாக்கா அவங்க அங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தமோ குணத்துல ஸ்டக் ஆனவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க கும்பகர்ணன் டைப். சாப்பிடுறது, தூங்குறது, அவ்வளவுதான். வெரி லேசி பீப்புள். அந்த குணத்துல இருந்து அவங்க வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கானாக்கா இருக்கு. ஸோ தமோ குணத்துல இருக்கிறவங்க அவங்க நிறைய கர்ம யோகா ஃபாலோ பண்ணும். ஓகே, கர்ம யோகா அவங்க பண்ண பண்ண அந்த தமோ குணத்துல இருந்து அந்த ஸ்டக்கான அந்த குணத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க. கர்ம யோகம். அதுக்கப்புறம் ஹத யோகம். ஹத யோகம்னா யூனியன் வித் த பாடி. ஸோ ஹதயோகிக் ப்ராக்டிசஸ், ஹதயோகிக் ப்ராக்டிசஸ் அண்ட் கர்மயோகிக் ப்ராக்டிசஸ் அந்த தமோ குணத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி ரஜோ குணத்துல சிக்கிட்டு இருக்காங்க. ரஜோ குணத்துல சிக்கிட்டு இருக்கோம்னா என்ன? எந்நேரம் மைண்ட் அஜிடேட்டடா இருக்கும். எந்நேரம் மைண்ட் டென்ஷன்லேயே இருக்கும். பணம் சம்பாதிக்கிறது, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நான் இதை சாதிக்கணும், நான் அதை சாதிக்கணும், நான் பேர் புகழ் வாங்கணும், நான் தான் பெஸ்ட்ன்னு காமிச்சுக்கணும், இந்த ஊர்லயே நான் தான் பணக்காரனா இருக்கணும். ஸோ அவங்க கான்ஸ்டன்டா மைண்ட் அஜிடேட்டடா இருக்கும். டென்ஷன்லயே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா டென்ஷன்ல, காலையில இருந்து நைட் வரைக்கும் டென்ஷன்லயே சுத்திட்டு இருப்பாங்க. இதை பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, எதுக்காக ஓடி போறாங்க, என்னத்துக்காக ஓடுறாங்க, எதுக்காக வேலை செய்யறாங்க தெரியாது. பட் தே ஹேவ் டு ப்ரூவ், தே ஹேவ் டு ப்ரூவ். ஸோ அது ரஜோகுணம். அந்த குணத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ராஜயோகம் பண்ணணும். ராஜயோகம்னா கண்ணை மூடிட்டு நம்ம சுவாசத்தை கவனிக்கிறது, அதுதான் ராஜயோகம், மெடிடேஷன். ஸோ அவங்க அந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ண பண்ண அவங்க அந்த ரஜோகுணத்துல அந்த அந்த ரஜோகுணத்துல சிக்கிக்காம வெளியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சாத்விக குணம். சாத்விக குணத்துல சிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க எந்நேரம் பாத்தீங்கன்னாக்கா பிலாசபி பேசிட்டு இருக்கும். இது பண்ணும், கோயில் பூஜை, ரோடு போடுறது, ஸ்கூல் கட்டி கொடுக்கறது, இதுதான் வாழ்க்கை, இது மிஞ்சின்னு வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டக் ஆயிருப்பாங்க. அவங்க 4 பேருக்கு நல்லது பண்ணணும், பசி எடுக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும், ஓகே, பணம் உதவணும், இதுதான் வாழ்க்கை, இது தவிர வேற எதுவும் இல்லைன்ட்டு அவங்க அந்த இதுல ஸ்டக் ஆயிருப்பாங்க. தமோ குணம், தமோ இல்ல, சாத்விக குணம். ஸோ இந்த சாத்விக குணத்துல இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஞான யோகா வேணும். ஞான யோகம்னா ஆன்மாவை பத்தி புரிஞ்சுக்கிற ஒரு யோகம். எதை பத்தி ஞானம்? ஆன்மாவை பத்தி ஞானம். சோ இந்த ஞான யோகம் இந்த சாத்விக குணத்துல இருக்கிறவங்களுக்கு சுத்த சாத்விகத்தை கொண்டு போகும். இது ஞான யோகம். நெக்ஸ்ட் இப்ப சுத்த சாத்விகத்துக்கு நம்ம போறோம். சுத்த சாத்விகத்துல போறப்போ அங்க தியானமும் இருக்கும், சுவாத்தியாயமும் இருக்கும்,
எல்லாம் இருக்கும். இப்போ சுத்த சாத்வீகத்திலிருந்து நிர்குணத்துக்கு போறதுக்கு வந்து எல்லா யோகமும் கலந்து வேணும். ராஜயோகம் வேணும், ஞான யோகம் வேணும், கர்ம யோகம் வேணும். எல்லா யோகமும் கலந்திருந்தா அது சுத்த சாத்வீகத்துல போகும். இந்த சுத்த சாத்வீகத்துல அவங்க தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க, சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, புக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, சஜ்ஜன சாங்கித்யம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா ஹாப்பினஸ். நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது சுத்த சாத்வீகத்துல இருக்கிறவங்களோட ஃபோக்கஸ் ஆகும். நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த தியானத்துக்கு வந்தேன். எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் என்னோட எல்லா முயற்சியுமே. நான் இதுக்கு என்ன பண்ணணும்? அப்பதான் இந்த என்ஜாய்மெண்ட் சயின்ஸ்ன்றது இந்த சுத்த சாத்வீகத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு சம்பந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் சத்தியம், பரமசத்தியம். இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த முனிவருங்க, ருஷிங்க, யோகிங்க இவங்கெல்லாம் கண்டுபிடிச்ச பரமசத்தியம் என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி. அகம்னாக்கா ஆன்மா. பிரம்மான்றது கிரியேஷன். பிரம்மானா கிரியேஷன். பிரம்மாக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. கிரேட்டஸ்ட். கிரேட்டஸ்ட். அகம் பிரம்மாஸ்மினா இந்த ஆன்மா தான் கிரேட்டஸ்ட், உன்னதமானது, அல்டிமேட், பரமசத்தியம். அகம் பிரம்மாஸ்மி. பிரஜானம் பிரம்மா. ஞானம் பிரஜானம். ஹையஸ்ட் ஞானம் பிரஜானம். பிரஜானம் பிரம்மா. அதாவது இந்த ஆன்மா பத்தியான ஹையஸ்ட் விஸ்டம் அதுதான் கிரேட்டஸ்ட். பிரஜானம் பிரம்மா. அதுக்கப்புறம் இன்னொரு பரமசத்தியம் என்ன அப்படின்னா ஆனந்தோ பிரம்மா. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது அதுதான் கிரேட்டஸ்ட். நீ ஆன்மான்னு தெரிஞ்சுக்கணும். உன்னை பத்தி நீ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் நீ தான் இருக்கிறன்னு தெரிஞ்சு உன்னை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். உன்னை படைச்சவன் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். நீதான் இது இது ஆத்மா, அது பரமாத்மா. ஆத்மாவோட சேர்ந்ததுதான் பரமாத்மா. பரமாத்மா தான் ஆத்மாக்குள்ளேயே இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஆனந்தோ பிரம்மா. என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட் இஸ் த கிரேட்டஸ்ட். இந்த ஆனந்தோ பிரம்மா, இந்த என்ஜாய்மெண்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் என்றப்போ அதை பத்தியான முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்ஜாய்மெண்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னா நான் என்ஜாய் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? லைஃப்ல என்ஜாய் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? வாட் இஸ் த ரைட் சயின்ஸ்? நான் என்ன பண்ணா நான் லைஃப்ல சந்தோஷமா இருப்பேன்? அது தெரிஞ்சுக்கணும். சந்தோஷத்துல பாத்தீங்கன்னா 3 ரகமான சந்தோஷம். ஒண்ணு விஷயானந்தம், 2வது பஜனானந்தம், 3வது பிரம்மானந்தம். விஷயானந்தம்னா இந்த பிசிக்கல் மேட்டர் மூலியமா நம்மளுக்கு வர சந்தோஷம். சப்போஸ் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்றப்போ, ஒரு டேஸ்டியான சாப்பாடு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது விஷயானந்தம். நெக்ஸ்ட் பஜனானந்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக். ஒரு நல்ல மியூசிக் கேட்கிறோம். அந்த மியூசிக் கேட்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது பஜனானந்தம். மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லா ட்ராங்குலா கொண்டு போகும் மியூசிக். அது பஜனானந்தம். உடம்பு ரீதியா சந்தோஷம் விஷயானந்தம். மனசு ரீதியா சந்தோஷம் பஜனானந்தம். ஆன்மா ரீதியா சந்தோஷம் பிரம்மானந்தம். அது தேர்ட். 3 levels of happiness. 3 types of happiness, 3 levels of happiness. இதுல வந்து இந்த என்ஜாய்மெண்ட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எப்போதுமே இப்போ நீங்க வந்து ஒரு பஜனானந்தத்துல இருக்கீங்க.
ஓகே. சோ நீங்க பஜானாந்த என்ஜாய் பண்ணீங்க. ஃபுல்லா அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணீங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பிரம்மானந்தத்துக்கு நீங்க போங்க. சோ ஆல்வேஸ் கிவ் பிரையாரிட்டி டு த ஹையஸ்ட் ஆனந்தா. த ஹையஸ்ட் ஆனந்தா இஸ் பிரம்மானந்தா. விஷயானந்தாலயே நம்ம ஸ்டக் ஆகக்கூடாது. என்ஜாய் பண்ணலாம். சாப்பாடு, அது துணிமணி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். பட் அங்க ஸ்டக் ஆகக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன? அதுக்கு அடுத்த லெவல் ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு தேடிப்போம். So, final Brahmananda is the ultimate happiness. According to the enjoyment science, Brahmananda is the ultimate happiness. So, நம்மளோட focus எப்பவுமே பிரம்மானந்தத்துல இருக்கு. While எல்லா ஆனந்தத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நம்மளோட focus பிரம்மானந்தத்துல இருக்கு. Zoroaster என்ற ஒரு great enlightened master, இந்த Zoroastrian religion establish பண்ண ஒரு master, Zoroaster. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, always be contented with what you have materialistically, but never be contented with your spiritual quest, with your spiritual knowledge. அதாவது உன்கிட்ட என்ன இருக்கோ பொருள்ல என்ன இருக்கோ அதை வச்சு நீ திருப்தியா இரு. பணம், வீடு, சொத்து, உத்தியோகம் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு திருப்தியா இரு. ஆனா உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில மாத்திரம் எப்பவுமே திருப்தி அடையாத. அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி, அந்த பிரம்மானந்தம்ன்றது இட்ஸ் a கோல்டு மைன். இது ஒரு கோல்டு மைன். அது வந்து நீங்க அந்த கோல்ட எடுக்க 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 வந்துட்டே இருக்கும். நெவர் எண்டிங், முடிவே இல்லாத ஆனந்தம், பிரம்மானந்தம். இன்ஃபைனட் ஜெர்னி இந்த பிரம்மானந்தம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. ஏன்னா எடுக்க எடுக்க கோல்டு வந்துட்டே இருக்கும். எனக்கு இது தெரியும், எனக்கு இது போறோம், எனக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க ஸ்பிரிச்சுவலா நின்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியே புரியலன்னு அர்த்தம். எனக்கு ஸ்பிரிச்சுவலா ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நான் கத்துக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அப்ப உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி ஏபிசிடி கூட தெரியல. ஆல்வேஸ் யூ ஷுட் பி ஓப்பன் மைண்ட். ஆல்வேஸ் எப்பவுமே ஒரு ஓப்பன் மைண்டா இருந்துட்டு புது புது விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் காலையில நம்ம எழுந்திருக்கணும், ஒரு ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா படுத்து தூங்குறப்ப காலையில அலாரம் அடிக்குது, எழுந்திருக்கிறப்போ அப்பதான் நல்ல தூக்கம். சரி, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணலாமே, நல்ல தூக்கம். எதுக்கு நம்ம தூக்கத்துக்கு எடுப்பான்ட்டு உடம்பு லேசியா இருக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். உடம்பு கொஞ்சம் லேசியா இருக்கும். இப்பதான் நல்ல தூக்கம் வருது, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பண்றேன், இல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பண்றேனே அப்படின்னு தான் மனசு யோசிக்க தோணும். கரெக்ட் தான். அந்த நேரத்துல நீங்க நல்லா போர்வை போத்தி படுத்து தூங்குனீங்கன்னாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு உடம்பு சுகமா இருக்கும், கொஞ்சம் சந்தோஷம் வரும். கரெக்ட் தான். ஆனா அந்த சந்தோஷத்தை விட நீங்க வந்து உடனே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கண்ணை மூடி நீங்க தியானம் பண்ணீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு, அந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு பிரம்மானந்தம் வரும். உடம்பு சுகமா தான் இருக்கும். ஆனா எனக்கு உடம்பு சுகம் முக்கியமா, ஆத்மாவோட சுகம் முக்கியமா அப்படின்றப்போ, ஓகே, நான் வந்து என்னோட உடம்போட சுகத்தை நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணனா எனக்கு ஆத்மாவோட சுகம் கிடைக்கும், பிரம்மானந்தம் கிடைக்கும். 1 மணி நேரம் நான் தியானம் பண்ணனாக்கா அந்த 1 மணி நேரம் எனக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த 1 மணி நேரம் எவ்வளவு காஸ்மிக் எனர்ஜி வரும். அன்னைக்கு ஃபுல்லா நான் ஆக்டிவா இருப்பேன். சோ அந்த ஆனந்தம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. சோ இந்த ஹாப்பினஸ் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஆல்வேஸ் கிவ் பிரையாரிட்டி டு த ஹையஸ்ட் ஹாப்பினஸ். எப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு வேலை பண்றீங்க, ஒரு ஒரு இடத்துல வேலை பண்றீங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் வருது. அதே வேலை இன்னொரு கம்பெனில உங்களுக்கு 2 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த 2 லட்சம் கொடுக்குற வேலைக்கு தான் போகணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதே வேலை வேற கம்பெனில உங்களுக்கு டபுள் த சேலரி இல்ல 50% மோர் சேலரி கொடுக்குறாங்கனாக்கா உடனே நீங்க வேலை மாறணும். அதுதான் புத்திசாலித்தனம். என்ஜாய்மெண்ட் சயின்ஸ்லயும் அவ்வளவுதான். எந்த சந்தோஷம், அதாவது விஷயானந்தத்தோட பஜனானந்தம் ஜாஸ்தின்னா ஃபர்ஸ்ட் பஜனானந்தத்துக்கு கிராஜுவேட் ஆகணும். சப்போஸ் தியானமே தெரியல, ஒருத்தவங்களுக்கு வந்து தியானமே தெரியல, அவங்களுக்கு வந்து மியூசிக்ல தான் இருக்காங்க அப்படின்னா அந்த தூக்கத்தை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்க மியூசிக் பிளே பண்ணாங்கன்னாக்கா இன்னும் நல்ல சந்தோஷம் வரும்.
ಸೊ ವಿಷಯಾನಂದத்தோட ಭಜನಾನಂದ ಜಾಸ್ತಿ, ಭಜನಾನಂದரோட பிரம்மானந்தம் ಜಾಸ್ತಿ. Always focus on the higher happiness. இது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இந்த என்ஜாய்மெண்ட் சயின்ஸ்ல. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட், எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ரிக்ரெட் இருக்கக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம வாழ்க்கையில ஒரு ரிக்ரெட்ன்றது இருக்கக்கூடாது. நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் லைஃப்ல தப்பு பண்ணிட்டேன் அண்ட் ரிக்ரெட்டே இருக்கக்கூடாது. எந்த சுச்சுவேஷன்லயும் எந்த தோல்வியிலையும் நீங்க நான் என்ன லெசன் கத்துக்கணும், உங்களோட போக்கஸ் எப்பவுமே லெசன் மேலதான். எந்த நேரத்திலையும் எந்த சுச்சுவேஷன்லயும் உங்க போக்கஸ் நீங்க என்ன கத்துக்கிறீங்க, நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க அப்படின்ற அந்த லெசன்ஸ் மேல இருந்தாக்கா உங்களுக்கு அங்க சோகம் இருக்காது, துக்கம் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒருத்தனுக்கு, ஒரு பையனுக்கு அவனுக்கு ஒரு எக்ஸாம் வருது, காலேஜ்ல ஏதோ ஒரு எக்ஸாம் வருது, செமிஸ்டர் எக்ஸாம் வருது. இன்னொரு 10 நாள் எக்ஸாம். ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. அந்த பையன் ஐயோ இன்னும் 10 நாள் எக்ஸாம் இருக்கு, டைம் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் செமிஸ்டர் முதல்ல இருந்தே படிச்சு நான் வந்திருக்குமே, இப்ப நான் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு ஏற்கனவே நடந்து போனதை பத்தி அவன் கஷ்டப்பட்டானா அந்த சோகத்திலேயே உட்காந்து அந்த 10 நாளும் போட்டு விட்டுரு. பாஸ்ட பத்தி வரி இருக்கக்கூடாது. கதம் கதம், நெவர் வரி அபவுட் யுவர் பாஸ்ட். இல்ல வேற மாதிரி யோசிக்கலாம். என்ன மாதிரி, ஐயோ இன்னும் இருக்கிறது 10 நாள் தான் இருக்கு, இந்த 10 நாளுக்குள்ள நான் என்னென்ன படிப்பேன் அப்படின்ற டென்ஷன், அப்படின்ற வரி. நான் நல்லா படிக்கலன்னா என்ன ஆகும், என்னால படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம். எக்ஸாம்ல பேப்பர் டஃபா வந்துடுச்சுன்னா நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன், 10 நாள் பத்தாது எனக்கு அப்படின்ற வரி, ஃபியூச்சரை பத்தி வரி, அங்கேயும் துக்கம் வரும். சோ நீங்க எப்போ பாஸ்ட பத்தி ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு துக்கம் இருக்கும். சோ தேர் ஷுட் பி நோ பாஸ்ட் அண்ட் நோ ஃபியூச்சர். ஆல்வேஸ் பிரசன்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ உங்க கையில என்ன இருக்கு? இப்ப அதே பையன் ஓகே வேஸ்ட் பண்ணிட்டேன், ஓகே கத்துக்கிட்டேன், அடுத்த வாட்டி நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். ஆனா இப்போ என்கிட்ட 10 நாள் இருக்கு, இந்த 10 நாள் நான் என்ன படிக்க முடியும், நான் எடுக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் புக் எடுத்து படிக்கிறேன், என்ன படிக்க முடியுதோ படிக்கிறேன். இப்ப இருக்கிற டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் லெசன் கத்துக்கிட்டேன், நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் லெசன் கத்துக்கிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ என் முன்னாடி இந்த 10 நாள் இருக்கு, இந்த 10 நாள் என்னால முடிஞ்ச பெஸ்ட் நான் பண்றேன். அங்க நோ ரிக்ரெட். ரிக்ரெட் இல்ல, லெசனை கத்துக்கிட்டேன், லெசன் கத்துக்கிட்டா ரிக்ரெட் இல்ல. இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். பட் என்னோட ஃபோக்கஸ் பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கும். இந்த என்ஜாய்மெண்ட் சயின்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, யூ ஷுட் பி ஆல்வேஸ் பி தி பிரசன்ட் மொமெண்ட் அண்ட் நோ ரிக்ரெட்ஸ். ஸோ அந்த நோ ரிக்ரெட்ஸ்ன்றதை நீங்க அண்டர்லைன் பண்ணி, கதம் கதம். எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே ஜென்ரலா நம்மளுக்கு சக்சஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு ரிக்ரெட்ஸ் இருக்காது. சக்சஸ்ல நம்ம எப்பவுமே கொண்டாடுவோம், சந்தோஷமா தான். ஆனா ஃபெயில்யூர்ஸ்ல தான் நம்மளுக்கு நிறைய துக்கம் வரும். ஸோ அந்த எவ்ரி ஃபெயில்யூர் இஸ் a stepping stone for a great learning. Every failure is a stepping stone for a great learning. Through the great learning, a great success is waiting. அப்படின்றப்போ உங்களுக்கு அங்க ரிக்ரெட்ஸ் இருக்காது. அதாவது எந்த தோல்வியிலுமே, அதாவது வெற்றியில உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் கெயின்ஸ் இருக்கும், தோல்வியில உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கெயின்ஸ் இருக்கும். எவ்ரி சக்சஸ் இஸ் பிரெக்னன்ட் with materialistic gains. Every failure is pregnant with spiritual gains. இன்னொரு ஃபார்முலா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஆனஸ்டா இருக்கணும். ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. போய் பித்தலாட்டம், ஏமாத்துறது, மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிறது, வெளியில ஒண்ணு சொல்றது, வெளியில வாயில ஒண்ணு சொல்றது, செய்கையில இன்னொன்னு இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாக்கா அங்க துக்கம் தான் இருக்கும்.
அதாவது இன்டிகிரிட்டி இல்ல, லைஃப்ல இன்டிகிரிட்டி இல்லைன்னாக்கா அங்க துக்கம் தான் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். வேர் தேர் இஸ் நோ இன்டிகிரிட்டி, தேர் இஸ் நோ ஹாப்பினஸ். இன்டிகிரிட்டினா சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒன்னா இருக்கும். இது ஒரு கிரேட் சக்சஸ் ஃபார்முலா. நீங்களாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எப்போ நீங்க உங்க மனசுல இருக்கிறது மேனிப்புலேட் பண்ணாம நீங்க வெளியில சொல்றீங்களோ, நீங்க சொல்றதான் செய்றீங்க, செய்யறதுதான் சொல்றீங்க. எப்ப நீங்க இந்த ஃபார்முலாவை கடைபிடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் இருக்கும். இந்த இன்டிகிரிட்டி இல்லாதவங்க துக்கத்துல தான் வாழ்வாங்க. இது ஃபார்முலா. இன்னொரு பாயிண்ட், ரிச்சர்ட் பாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த மார்க் ஆஃப் யுவர் இக்னோரன்ஸ், ரிச்சர்ட் பாக் ஒரு என்லைட்டன் மாஸ்டர், the mark of your ignorance is the depth of your belief in injustice and tragedy. அதாவது உனக்கு வாழ்க்கையில இன்ஜஸ்டிஸ், அநியாயம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டிராஜடி, ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கு, வாழ்க்கையில ஒரு கொடுமையான விஷயம் இருக்கு, அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு நீ நம்பினீங்கன்னா அது உன்னோட இக்னோரன்ஸ். கடவுளோட படைப்புல எதுவுமே அநியாயம் இல்லை, எல்லாமே அந்த கர்ம சித்தாந்தத்தை சார்ந்துதான் இருக்கும். எவ்ரி திங் இஸ் அ லேர்னிங் லெசன். எவ்ரி சிச்சுவேஷன் நம்மளே வளர்க்கறதுக்கு, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆன ஒரு வாய்ப்பு. there is no tragedy whatsoever. என் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அது சரியாவே நடக்குது, எது நடந்தாலும் நல்லதுக்கே. இந்த ஒரு ஃபார்முலா நீங்க அண்டர்லைன் பண்ணி, எது நடந்தாலுமே நல்லதுக்கே, எது நடந்தாலுமே நல்லதுக்கேன்றது உங்களுக்கு அது மனசுல, உங்களுக்கு ஆழ் மனசுல பதிஞ்சு அது ஒவ்வொரு நாளுமே நீங்க அதை ஞாபகம் வச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா துக்கத்துக்கு இடமே இல்லை, சந்தோஷம்தான். எது நடந்தாலும் சந்தோஷம்தான். ஓகே, பிசினஸ்ல லாஸ், ஓகே, இதுவும் நல்லதுக்கே தான். அந்த லாஸ்ல, அந்த பிசினஸ் லாஸ் ஆனதுல என்ன லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்க? லெசன்ஸை கத்துக்கோங்க. ஓகே, நல்லதுக்கே தான் அப்படின்னு விட்டு. எது நடந்தாலும் நல்லதுக்கே. லெசன் கத்துப்பேன், ஆனா கவலைப்பட மாட்டேன். சோ இது என்ஜாய்மெண்ட் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குங்க? த ஹோல் லைஃப் இஸ் அ டிராமா. லைஃபே ஒரு டிராமா. அது டிராமா தெரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணணும். இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. நீங்க கண்ணு திறந்து பாக்குற எதுவுமே நிரந்தரம் இல்லை. உங்களோட உறவு, அம்மா, அப்பா, புருஷன், பொண்டாட்டி, பசங்க, சொத்து, பேர், புகழ் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாமே டெம்பரரி, எல்லாமே மாயும். அப்படி இருக்கிறப்போ எதுக்கு கவலைப்படுறது? டிராமாவை சந்தோஷமா பிளே பண்ணி, நாடகத்தை ரசிச்சு நடிங்க. எது நடந்தாலுமே நல்லதுக்கு தான். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு ரிமெம்பர். இது ஒரு சாஸ்திரம். இது புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழணும் எவ்ரிடே. அப்பதான் நீங்க ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருப்பீங்க, ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அது சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு நம்ம கத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல யாருன்னா ஒரு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சந்தோஷம். ஒரு ஆன்மா நம்ம வீட்டுல பிறந்திருக்கு, நம்ம 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 ஒரு ஆன்மா ஒரு சின்ன குழந்தை ரூபத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம். அதே வீட்டுல இருந்து யாருன்னா பாடி வெக்கேட் பண்ணாங்க அப்படின்னா அங்கேயும் சந்தோஷப்படணும். அதே ஆன்மா அவங்க சொந்த வீட்டுக்கு மறுபடியும் போயிருக்கு அப்படின்ற சந்தோஷம். பிறப்புலயும் சந்தோஷம், இறப்புலயும் சந்தோஷம். ஏன்னா ஆன்மாக்கு சாவே இல்லை. ஸோ தெர் இஸ் நோ டெத் வாட்ஸ்எவர். அந்த பாயிண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். we are all souls, we are all eternal beings. ஆன்மாக்கு மரணமே இல்லை. we are eternal beings. அங்க துக்கமே இல்லை. புது புது விஷயங்க பண்ணணும் வாழ்க்கையில. ஒரு ஃபார்முலா இருக்கு, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னா, சப்போஸ் நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருக்கும். 2வது ஆப்பிள் உடனே சாப்பிட்டா அந்த திருப்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். 3வது ஆப்பிள் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 4வது ஆப்பிள் ஐயோ வேணாப்பா என்னால முடியல அப்படின்னு அந்த சந்தோஷம் குறைஞ்சிட்டே வரும். இதுதான் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். நீங்க லைஃப்ல மொனோட்டனஸா இருந்தாக்கா உங்க லைஃப்ல சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ லைஃப்ல நீங்க மல்டி டைமென்ஷனலா இருக்கணும். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு மேங்கோ சாப்பிடணும்.
நெக்ஸ்ட் ஒரு பைனாப்பிள், ஒரு கஸ்டர்ட் ஆப்பிள், ஒரு செர்ரி, ஒரு ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி ரகரகமான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாக்கா அப்போ தட் இஸ் அ லா ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ். லைஃப்ல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாக்கா வெரைட்டின்றது வேணும். மொனோட்டனஸா இருக்கக்கூடாது. ஓகே, சமையல் கூட ரகரகமா சமையல் பண்ணி சாப்பிடணும். ஒரே மெனு, ஒரே சாப்பாடு டெய்லி சாப்பிட்டாக்கா வாழ்க்கை வெறுத்துடும். சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கை சந்தோஷமா வாழணும்னாக்கா வெரைட்டி வேணும். புது புது ஐட்டம்ஸா சமைச்சு சாப்பிடணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. குக்கிங்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரகரகமா நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான் சமையல், நம்மளுக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் கொஞ்சம் தான். பக்கத்து வீட்டுல கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, யூடியூபை பார்த்து கத்துக்கோங்க, புதுசு புதுசா ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லைஃப் ஷுட் பி மல்டி டைமென்ஷனல். மொனோட்டனஸ் இருக்கக்கூடாது, மல்டி டைமென்ஷனலா இருக்கணும். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், சப்போஸ் நீங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கீங்க, ஒரு எக்கனாமிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை பூரா அந்த மேத்ஸ் கணக்கு கணக்கு காசு கணக்கு மேத்ஸ் இதுவே இருந்தாக்கா லைஃப் இஸ் ஆல்ரெடி டெட். ஸோ லைஃப்ல வந்து நிறைய ஸ்கில்ஸ் நம்ம கத்துக்கணும். அதாவது நம்மளுக்கு டான்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு. ஸோ ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போறான் வரான், அவன் வாழ்க்கை பூரா படிப்பு படிப்பு படிப்புன்னா அவன் வாழ்க்கை காலி ஆயிடுச்சு. இந்த காலத்துல பசங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ், அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்னு சேர்த்து விட்டுறாங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலுக்கு போறாங்க. ஈவினிங் வந்தவொடனே ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் மறுபடியும் ஹோம் ஒர்க், டியூஷன். ஸோ 24 ஹவர்ஸ்ல அவங்க சாப்பிடுறது, தூங்குறது, குளிக்கிறது தவிர மற்ற நேரம்லாம் படிப்பு 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 படிப்பு. அந்த மாதிரி அந்த பையன் வளர்ந்தானாக்கா இஸ் லைஃப் இஸ் பவுண்ட் டு பி டிப்ரெஸ்ட். அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா விளையாடணும். செகண்ட், விளையாட்டோட சேர்த்து நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். பஜனைங்க, மியூசிக்கு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறது, வோக்கல், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல, கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ்ல அந்த பையன் ஃபோக்கஸ் பண்ணணும். மூணாவது படிப்பு. படிப்பு வந்து ஒரு பாகம் தான். நாலாவது வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளும் செய்யணும். அம்மா அப்பாவுக்கு உதவணும், எல்லா வேலையும் செய்யணும், எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். அந்த பையனுக்கு கார்டனிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அம்மாவுக்கு உதவணும், சமையல் காட்டுல அப்பாவுக்கு உதவணும், வீடு பெருக்கணும், கூட்டணும், எல்லா வேலையும் செய்யணும். அஞ்சாவது வந்து தியானம் பண்ணணும். இந்த 5 ஆக்டிவிட்டிஸும் இருந்தாக்கா, அதாவது படிப்பு வந்து ஒரு ஒரு பாகம். படிப்போட ஸ்போர்ட்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு, ஆர்ட்ஸ் இருக்கு, வீட்டு வேலை செய்யற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, தியானம் இருக்குனாக்கா அந்த பையன் வந்து நல்ல சிறந்த ஒரு குடிமகனா வருவான். மல்டி டைமென்ஷனல். மொனாட்டனஸா படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்தாக்கா துக்கம் தான் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. ஸோ நம்ம வாழ்க்கை கூட மல்டி டைமென்ஷனலா இருக்கணும். புது புது விஷயம் கத்துக்கணும். புதுசா சமையல் பண்றது கத்துக்கணும், புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும், புதுசா ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் கத்துக்கணும், ஒரு பெயிண்டிங்கு, ஒரு ஆர்ட், ஒரு மியூசிக், ஏதாச்சும் ஒன்று புதுசு புதுசா லைஃப்ல கத்துட்டே இருக்கணும். சும்மா மட்டும் இருக்கவே கூடாது. அப்போ லைஃப்ல வந்து நம்ம சந்தோஷமா இருப்போம். ஸோ இது ஒரு ஃபார்முலா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தியானம் பண்றப்போ உங்களோட நீங்க தனிமையில இருக்கணும். மற்ற நேரத்துல எல்லாம் உங்க சுத்து பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பண்றப்போ நம்ம அந்த ஃப்ரெண்டு மூலியமா புது விஷயங்கள் நிறைய கத்துப்போம், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய கத்துப்போம். அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட இருக்கிறத அவங்க ஷேர். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. உண்மையான ஃப்ரெண்டா இருங்க, அதுலதான் சந்தோஷம். வெல்த் இஸ் நாட் வெல்த், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெல்த்.
ஹெல்த் இஸ் வெல்த். சொத்து பணம் வச்சிருந்தா அது உங்களோட வெல்த் கிடையாது. ஹெல்த்தியா இருந்தா வெல்த் நீங்க. ஹெல்த் இஸ் வெல்த், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெல்த், வெல்த் இஸ் நாட் வெல்த். ஓகே. ஸோ இன்னொரு பாயிண்ட், எப்பவுமே ஃப்ராங்கா இருக்கணும். நீங்க பேசுறப்போ எப்பவுமே ஃப்ராங்கா இருக்கணும். ஃப்ராங்க்னஸ், ஐயோ அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃப்ராங்கா இருங்க. ஒரு பழமொழி இருக்கு, ஆதி நிஷ்டூரம் எவ்வளவோ மேலு. நிஷ்டூரம் முதல்லயே, ஆரம்பத்திலே நிஷ்டூரம் எவ்வளவோ மேலு. முடிவுல நிஷ்டூரம் வர்றதை விட ஆரம்பத்துல நிஷ்டூரம் வர்றது எவ்வளவோ மேலு. அதாவது ஒருத்தவங்க சப்போஸ் உங்க வீட்டுக்கு வராங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரோ உங்க ஃப்ரெண்டோ யாரோ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்றாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் உதவாத விஷயங்கள்லாம் பேசுறாங்க. பேசிட்டு அவங்க போறாங்க. அவங்க போன பிறகு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, 2 மணி நேரம் இந்த டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, எனர்ஜியும் போச்சு, அவங்க சொல்ற உதவாத கதையெல்லாம் கேட்டு எனக்கும் நிம்மதி போச்சு அப்படின்ட்டு அவங்க போன பிறகு கவலைப்படுறதை விட, அவங்க வந்த உடனே இந்த மாதிரி உதவாத கதை பேசுறப்போ, குரல்ல பேசுறப்போ, காசிப் பண்றப்போ, எனக்கு காசிப்லாம் வேண்டாம், எனக்கு தியானம் தெரியும், 2 பேருக்கு தியானம் பண்ணலாமா, தியானம் பண்றதா இருந்தா இங்க உட்காந்து பண்ணலாம், இல்லைன்னா எனக்கு வேற வேலை பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்லே சொல்லிட்டீங்கன்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இருப்பாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. ஓகே, உங்க மேல ஏதோ நிஷ்டூரத்தோட போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவோ பெட்டர். முதலே நிஷ்டூரப்படுறது பெட்டர். ஒருத்தவங்க பணம் கேட்கறாங்க, ஏதோ கடனா பணம் கேட்கறாங்க, உங்களுக்கு தெரியும் கொடுத்தா வராதுன்றது விஷயம் தெரியும். சோ அவங்க கேட்கறாங்களேன்றதுக்காக மனசுல சரி அவங்க கஷ்டப்படக்கூடாது, சரி கேட்டுட்டாங்க வாய் திறந்து, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பணமும் கொடுத்துட்டு, அவங்க கொடுப்பாங்க, 1 மாசத்துல கொடுப்பாங்க, 2 மாசத்துல கொடுப்பாங்க, 3 மாசத்துல கொடுப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணி நீங்களா போயிட்டு ஒரு 4வது மாசம் கேட்பீங்க. அவங்க கேட்ட உடனே அவங்க உங்களை திட்டுவாங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா, மறுபடியும் பணம் கேட்கறியே அப்படி இப்படின்னு உங்களே திட்டுவாங்க. அங்க நிஷ்டூரம் வந்துடுச்சு. எப்படியோ நிஷ்டூரம் வரப்போகுது, அது ஆரம்பத்திலே வந்துட்டுமே. அவங்க பணம் கேட்கிறப்பவே, சாரி என்னால கொடுக்க முடியாது, என்னோட பாலிசி நான் யாருக்கும் பணம் கொடுக்கறதா இல்லை, எமர்ஜென்சின்னா ஓகே, பட் மற்ற விஷயத்துக்கெல்லாம் நான் கொடுக்கறதா இல்லை, நீங்க தப்பா நினைச்சினாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்கன்னாக்கா, உங்களோட எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாது, டைமும் வேஸ்ட் ஆகாது, பணமும் வீணா போகாது. அங்க நீங்க துக்கப்பட மாட்டீங்க, அங்க உங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்கும். சோ ஃப்ராங்கா இருக்கணும். ஃப்ராங்க்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக நீங்க கஷ்டப்படுத்திக்காம, உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிட்டு, ஓகே திஸ் இஸ் மை பாலிசி அப்படின்னா, தென் தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் துக்கா, தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சஃபரிங். இதுவும் ஒரு ஃபார்முலா. அதாவது மத்தவங்க மனசு துன்படுத்த மாதிரி பேச வேண்டாம். ஆனா உங்க மனசுல எது ரைட்னு போடுதோ அது மட்டும் நீங்க வாய் திறந்து ஃப்ராங்கா பேசியே ஆகணும். மத்தவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்க உங்க மனசுல இருக்கிறது ஃப்ராங்கா பேசி அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அது அவங்களோட ப்ராப்ளம். ஆனா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்க செய்கையில இன்னொன்னு செஞ்சீங்கன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட், மிடில் பாத். மிடில் பாத் இஸ் எ மஸ்ட் ஃபார் ஹாப்பினஸ். இது சயின்ஸ். எந்த விஷயமா இருந்தாலும் மாடரேஷன் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிக்குது, அந்த நிறைய சாப்பிடுறீங்க, சாப்பிட்றப்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுறீங்க, ஆனா சாப்பிட்ட பிறகு வயிறு நோவுன்னு அவஸ்தைப்படுவீங்க. ஸோ மாடரேஷன்னா நீங்க எந்த வேலை செய்யறப்போ யோசித்து செய்யணும். ஓகே, நான் சாப்பிட்றப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சாப்பிட்ட பிறகும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மாடரேஷனா சாப்பிடணும், அளவோட சாப்பிடணும். அளவோட சாப்பிட்டா சாப்பிட்றப்பவும் நான் சந்தோஷமா இருப்பேன், சாப்பிட்ட பிறகும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஸோ மிடில் பாத். ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதிகமாவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாவும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அதிகமாவும் சம்பாதிக்கக்கூடாது, கம்மியாவும் சம்பாதிக்கக்கூடாது. கரெக்டா மாடரேஷனா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சம்பாதிங்க.
சில பேர் யோசிப்பாங்க, நான் அதிகம் சம்பாரிச்சேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்ட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்களோட ஃபோக்கஸ் சம்பாதிக்கிறதுலயே இருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அதிகமா சம்பாரிச்சீங்கன்னா அது உங்களுக்கு சோகத்த குடுக்கும், துக்கத்த குடுக்கும், கஷ்டத்த குடுக்கும். ஏன்னா நீங்க அதிகமா சம்பாரிச்சீங்கன்னாக்கா, அது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், ரெய்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஜெனரேஷன் கரெக்ட்டா செய்வாங்களா? கொண்டு போவாங்களா? என் பணம் சேஃபா இருக்குதா? இந்த கவலைங்கலாம் கூட வரும். கை நெறைய காசு இருந்தா, நீங்க தான் அதுக்கு எஜமான். கழுத்து வரைக்கும் காசா இருந்தா, நீங்க அதுக்கு அடிமை. சோ, சம்பாரிக்கிறது கூட அளவோட சம்பாரிக்கணும். எவ்ரிதிங் ஷுட் பி இன் மாடரேஷன். இதுதான் மிடில் பாத். தி கோல்டன் மிடில் பாத். எப்ப நீங்க இந்த கோல்டன் மிடில் பாத்த பிராக்டிஸ் பண்றீங்களோ, அப்போ நீங்க நீங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கான பிரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. அது உங்க கையில தான் இருக்கு. இட் இஸ் அ மஸ்ட். இன்னொரு பாயிண்ட். எந்த ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியும் நீங்க வந்து யோசிச்சு பேசணும். எந்த ஒரு செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு செய்யணும். திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஆக்ட். அது யோசிச்சு அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? சந்தோஷம் கொடுக்கும்னா நான் செய்யறேன். நான் பேசுறதுனால சந்தோஷம் இருக்கா? நான் பேசுறேன். இல்லையா? நான் பேசல. ஸோ ஆல்வேஸ் திங்க் ட்வைஸ். வார்த்தை விட்ட பிறகு எந்த பிரயோஜனம் இல்லை. இது வந்து ஒரு சயின்ஸ், இது வந்து ஒரு சாஸ்திரம். யோசிச்சுதான் பேசணும், யோசிச்சுதான் எந்த வேலை வேணாலும் செய்யணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் வந்து என்ஜாய்மெண்ட் சயின்ஸ், ஹாப்பினஸ் சயின்ஸ்.